எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடான பயங்கரமான டாபிக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், த எக்ஸிட்ஸ். ஆஹா, நமக்கு எதுவும் வாயிலே வர மாட்டேங்குது. சரி, நான் டைப்பிங்கில் போடுறேன், படிச்சுக்கோங்க. அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படம் வந்து ரியலாக வந்து ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ட்ரூ ஸ்டோரியாக. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன 13 வயசு பையன் வந்து இந்த பேயால் வந்து அவஸ்தைப்பட்டிருக்கானா. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணு அவஸ்தைப்பட்டிருக்கா, அந்த பேய் பிடிச்சிருக்கோம். ரியல் லைஃப் வந்து ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறதுலே பயங்கரமான நீங்கள் ஒரு டாப் 10 ஹாரர் ஃபிலிம் எடுத்திருந்தா அந்த படத்தில் வந்து இது டாப் 1ல் வரும். ஏன்னா இருக்கிறதுலே பயங்கரமான கொடூரமான படம் வந்து இதுதான். ஓகேவா? அண்ட் இந்த படத்தில் நினச்ச 9 பேர் இறந்துருக்காங்களாம். இந்த படம் வந்து ஒரு சாவு நடந்த படம்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த படத்தை அப்படி சொல்கிறாங்க, எப்படி வந்து 9 பேர் இறந்தாங்க, இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நடக்கும் போதே ஷூட்டிங் அந்த வீடே வந்து எரிஞ்சிருச்சான், என்னென்னமோ சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். போடுறா தம்பி இன்றுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது விஷயத்துக்கு வரலாம். இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. இந்த படத்தை எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதா இவங்களுக்கு. 9 பேர் இறந்து போகிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த படம் எடுக்கும்போது இந்த வீடு எரியுது. இந்தமாதிரி நிறைய விஷயம் நடக்குது இந்த படத்தில். அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த சாவப்பட்ட படம்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, இதை பார்க்க போகிறவங்க எல்லாருக்கும் தியேட்டரில் உட்காந்து பார்க்குற 100கணக்கான ஆடியன்ஸுக்கு வாந்தி பேதி மயக்கம் என்னென்னமோ வந்திருக்கான். அதனால இது பக்கத்தில் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கிற அளவுக்கு வந்து கூத்தாயிடுச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஆனால் ஓவருங்க இதெல்லாம். இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் இப்படி ஆறதுனால அண்ட் இது வந்து ரியலாக ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இந்த படத்தை யாருமே பார்க்க பயப்படுறாங்க. சாவப்பட்ட படம்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு இந்த படத்தை போட்டு யாரும் பார்த்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கூட மயக்கம் வர வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு வந்து உண்மையாக தெரிலனா அந்த படம் பார்த்தேன். என்ன அதுக்கு மேலே பார்க்கும்போது பயமாக இருக்குது. விஷயத்தை மட்டும் நான் கலெக்ட் பண்ணேன், பயங்கரமான விஷயத்தை மட்டும். அண்ட் எனக்கு எதுவும் ஆகலை. ஆனால் வந்து இது ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் வாந்தி பேதி மயக்கம்லாம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வரலாம். அண்ட் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 9 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னாங்களாமா. இந்த படத்தில் நினச்ச 9 பேர் இறந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் மெக்கவரன். இவரும் இந்த படத்தில் நடிச்சவராம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். இவர் இறந்ததுக்கு காரணம் நோயின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரும் அது இறந்து போயிட்டார் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இதேமாதிரி நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்துருக்காரு. இந்த படத்தில் நடித்த இன்னொரு ஒருத்தர் கூட இறந்துருக்காரு. அவர் பேர் வந்து ஜேசன் மில்லர். இவரும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். இவர் எப்படி இறந்தாருன்னா, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதேமாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் இறந்துருக்காங்க. மொத்தம் 9 பேர் இறந்துருக்காங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தானுக்க வேலை தான், இது ஒரு சாவப்பட்ட படம், அதான் எல்லாருமே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், கேட்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வாந்தி மயக்கம் இது நிறைய வந்ததுனால இந்த படத்தை யூகேல பேன் பண்ணிட்டாங்களாம். அந்தளவுக்கு பயங்கரமான படங்க. பேன் பண்ணுற ஒரு ஹாரர் மூவியாக இருந்துருக்குது. ஐயோ, எனக்கே பயமாக தாங்க இருக்குது. நான் வேறு இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு வேறு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்க்குறவங்களுக்கும் இப்போ பயம் வந்துருக்கும். இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாதீங்க. தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதை வந்து நான் வீடு பற்றி எரிஞ்சின்னு சொல்கிறேன்ல, வீடு அந்த ஷூட்டிங் எடுக்கிற வீடு வந்து பற்றி எரிஞ்சிருக்கான். எப்படி? ஆமாங்க, ரியலாக அந்த மொத்த வீடை பற்றி எரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருந்த அந்த பொண்ணு நடித்த ரூமில் மட்டும் எந்த சாணம் வந்து நெருப்பில் வந்து எரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு நடித்த ரூமில் வந்து எரியவே இல்லையா, எந்த ஒரு துளி நெருப்பு கூட தொடலையா. மொத்த வீடுமே எரிஞ்சிருக்கு அந்த ஷூட்டிங் பாட்டு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ரூம் மட்டும் எரியலைன்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி நிறைய வந்து இந்த ஷூட்டிங் எடுக்கும்போது பயங்கர மிஸ்திரியான மர்மமான முறையில் வந்து நிறையவே நடந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஃபோனு எல்லாத்தையும் பறக்கிறமே, என்னென்ன மர்மமான விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே வந்து அந்த படம் எடுக்கும்போது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனால் பேய் ஓட்டுறவங்களை கூப்பிட்டு வந்து ஓட்டி தான் அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்களாம். பயங்கரமான விஷயம்லாம் இந்த படம் நடக்கும்போது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தும் இந்த படத்தை எடுத்து முடிக்கணும்னு அவங்களுக்கு அவ்வளோ வெறி. அண்ட் இந்த படத்தில் வந்து அதிகமாக வந்து அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு இது ஒரு வந்து பயங்கரமான ஒரு ஹாரர் மூவியாக இருந்திருக்கு. அண்ட்
இந்த படத்தில் வந்து இந்த பேயை பார்த்தா வந்து பயப்படுறாங்களோ இல்லையோ வாந்தியே எடுத்து செத்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. கொடூரமான மூஞ்சி எப்படி தான் படம் எடுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எப்படி தான் பயப்படாமல் இருந்தானுங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஐயோ சாரி மேடம், தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஹாரர் கிளிப் நான் வந்து இப்போ வந்து ஒரு ஷோ பண்ணுறேன். அது உங்களை பயமுறுத்துச்சா இல்லையான்னு கமெண்ட் சொல்லுங்க. ஹாரர் கிளிப். அண்ட் இந்த ஹாரர் கிளிப்பை பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே பார்க்க பக்குன்னு தான் இருக்குது. அண்ட் ஒன்று சொல்ல மாறேன்ட்டேன். என்ன சொல்ல மாறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன டேட் பார்த்திங்கன்னா 1973 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆனது அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவள் தான். உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இதுமாதிரி நிறைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து இதை எடிட் பண்ணலான்னு போகும்போது நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு தான் சொல்லி ஆனோம். ஏன்னா நான் நிறைய எடிட்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்து தான் நான் வந்து எடிட்டிங்கே பண்ணணும், டைம் இல்லை. அதனால தான் இத்தனை நாள் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. இனி வந்து வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் பாய் அண்ட் டாட்டா.